ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணிய பயிற்சி 1.4ல் ரெண்டாவதுல 3 கொஷின் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ரெண்டாவது பாருங்கள், கீழ்காணும் தசம எண்களை எண்கோட்டில் குறிக்கும். நம்ம தசம எண்களை எண்கோட்டில் குறிக்கணும். அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 1.7. அப்போது 1.7னா எண்கோடு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5. அதுக்கப்புறம் என்ன கேட்டுக்காங்க, 1.7. அப்போது 1க்கும் 2க்கும் நடுவில் வரும், 7வது புள்ளி வரும். அப்போது 1 2 3 4 5 6 7. அப்போது 7 பார்த்திங்கன்னா 1.7 இந்த இடத்துல வரும். 1.7 என்பது 1ஐ விட பெரியது, 2ஐ விட சிறியது. எனவே 1க்கும் 2க்கும் இடையே உள்ள அலகுகளை 10 சமமான பகுதிகளாக பிரித்து அவற்றில் 7வது பகுதி 1.7ஐ குறிக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பார்த்திங்கன்னா 0.3ன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ 0.னா இதுக்கு எண்கோடு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்ட பிறகு இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. அப்போது 0.3னா 0த்துக்கும் 1த்துக்கும் நடுவில் வரும். அப்போ 3னா 1 2 3. அப்போ இந்த இடத்துல இது 0.3ன்னு வரும். அப்போ இதுக்கு எப்படி எழுதணும்னா, 0.3 என்பது 0ஐ விட பெரியது, 1ஐ விட சிறியது. எனவே 0க்கும் 1க்கும் இடையே உள்ள அலகுகளை 10 சமமான பகுதிகளாக பிரித்து அவற்றில் பார்த்திங்கன்னா 3வது புள்ளியை தான் குறிக்கிறோம். அதனால 3வது பகுதி 0.3ஐ குறிக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், 3வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க, 2.1. அப்போது 3வது 2.1 அதே மாதிரி இந்த மாதிரி எண்கோடு வரைஞ்சிட்டு இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. அப்போது 2.1னா 2க்கு அதிகம், 3க்கு குறைவு. அப்போது 2 இங்கே, இது 2.1. அப்போது ஃபஸ்ட்டு புள்ளியை தான் குறிக்கும். இது 2.1. இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 2.1 என்பது 2ஐ விட பெரியது, 3ஐ விட சிறியது. எனவே 2க்கும் 3க்கும் இடையே உள்ள அலகுகளை
10 சமமான பகுதிகளாக பிரித்து அவற்றில் முதல் பகுதி 2.1 ஐ குறிக்கும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். 2வதுல இருந்தது 3 கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.